ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா Hyundai i20 இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் கிளச்சோட ஒர்க் பண்ணேன். ஆனால் இந்த வண்டியில் வந்து இன்னொரு கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஒன் சைடு உங்களுக்கு புல்லிங் தான். பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளே ஒன் சைடு புல்லிங் ஆகுது. அதுதான் இதில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ நான் அந்த ஒர்க்கை தான் நான் இதில் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ABS அசிஸ்ட் i20 இது பிரேக் சிஸ்டத்தில் ஒரு ABS சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் சிஸ்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ABS வந்து கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணோம். ஒரு வீலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்ளை ஆகும். ஆன்டி ஸ்கிட் பிரேக் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ABSோட உங்களுக்கு ஃபுல் ஃபார்மே. இந்த வண்டியில் ABS பிரேக் சிஸ்டம் ஏதாவது கண்ட்ரோல் மாடியில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சா, இல்லை ABS உள்ள கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கிற அவுட்லெட் வால்வு இன்லெட் வால்வு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா வந்து ஆனதுன்னா என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு பிரேக் புல்லிங் இருக்கும். இந்த வண்டியில அதே கம்ப்ளைண்ட் தான். இப்போ நான் வண்டி மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ABS சிஸ்டத்தில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு ABSோட வார்னிங் லைட் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஏன்னா கண்ட்ரோல் மாடியூலில் ஏதாவது கம்ப்ளைண்டோ இல்லை வீல் ஸ்பீடு சென்சாரில் ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ABSோட லைட்டு பிளிங்க் ஆகும். அதிலலாம் எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ நான் மூவ் பண்ணி பிரேக் அடிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, அந்த கார்னர்லேருந்து கார்னர் வந்துச்சு. திருப்பி நான் மூவ் பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு வீல் மட்டும் தான் பிரேக் அப்ளை ஆகுது. இந்த சைடு ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை ஆகல. இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20யோட ABS சிஸ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணுறேன். ABSல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. அதே மாதிரி இந்த ரைட் சைடு பிரேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை ஆகல. பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீடு சென்சார் உங்களுக்கு வேலை செய்யுதான் நீங்கள் இதில் கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ரைட் சைடு வீல் தான், ரைட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார் தான் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 0 இருக்குது. இப்போ நான் வீலை ரொட்டேஷன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீலை அவர் கையிலே சுற்றுறாரு. இப்போ ரைட் சைடு வீல் ஸ்பீடு சென்சார் நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிரேக் இப்போ அப்ளை பண்ணுற பாருங்க. வீல் சுத்தமாக பிரேக் நிற்கல. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ரொட்டேஷன் ஆயிருக்கு. இப்போ செகண்ட் கியரில் அவர் போயிருக்காரு. இப்போ சடனாக பிரேக் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீல் அப்ளை ஆகல பாருங்க. பிரேக் அடிங்க பாருங்க. அவர் பிரேக்கை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. திருப்பி பெடல் ரிலீஸ் பண்ணிட்டு அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கம்ப்ளைண்ட். இந்த ஒரு வீல் பிரேக் நிற்காதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் புல்லிங் இருக்குது. இப்போ பிரேக்கோட ஆயில் எல்லாமே நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீலில் நான் ஏர் ரிப்பெல்லர் லூஸ் பண்ணுறேன். பிரேக் பம்ப் பண்ணுங்க. பிரேக் பம்ப் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலே வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷனாக வரல. இப்போ ABS கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதில் ஆயில் வருதான் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெஃப்ட் வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் சப்ளை ஆகிற ABS கண்ட்ரோல் மாடியூலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் இதுதான். இந்த பைப் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ லூஸ் பண்ணுறேன். லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயிலே வரல. இப்போ நான் பைப் லூஸ் பண்ணுறேன். பிரேக் அடிங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணுறாரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே பிரேக் அடிச்சுனே இருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலே வரல. இப்போ இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் ப்ராப்ளம். இப்போ நான் மற்ற லைனை இப்போ நான் லூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு லெஃப்ட் வீல் இது. இப்போ இந்த பைப்பை நான் லூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வெளியே வருது பாருங்க. பிரேக் பம்ப் பண்ணுங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இது மட்டும் தான் வரல. ஃப்ரண்ட் ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகல. நான் இப்போ இந்த கண்ட்ரோல் மாடியூல வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறேன். ABS கண்ட்ரோல் மாடியூல. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்ட்ரோல் மாடியூல ரிமூவ் பண்ணுறது இப்போ தெரிஞ்சவங்களுக்கு வேணா பரவாயில்ல. தெரியாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் அது நீங்கள் கண்ட்ரோல் மாடியூல் ரிமூவ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல். 4 சேனல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 4 வீலுக்கும் வர பிரேக் செப்பரேட்டாக வரதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேனல் ABS டைப்பு. ஃபர்ஸ்ட்லாம் வந்த வண்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 சேனல் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 சேனல்ஸ் ABS கண்ட்ரோல் மாடியூல். இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன். ஒரு மாஸ்டர் சிலிண்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் வரும். ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு தனித்தனியாக அந்த 2 லைன் வரும். இந்த 2 லைனை வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரேக்கை உங்களுக்கு சப்ளை பண்ணுறது தான் இந்த கண்ட்ரோல் மாடியூல். வண்டியோட வீல் ஸ்பீடு எவ்வளோ ரொட்டேஷன் ஆகுது, ஸ்கிட் ஆகிற வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும், ஸ்கிட் ஆகாத வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆயில் சப்ளை பண்ணுறது தான் இதோட ஒர்க்கே. இப்போ நான் இந்த கண்ட்ரோல் மாடியூல் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பிரேக் பைப்போட செட்டிங்கை நான் பார்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ABSோட மாடியூல் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கும் அதாவது ஒரு வீலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்லெட் வால்வும் ஒரு அவுட்லெட் வால்வு இருக்கும். எப்போ ஆயிலை ஸ்டாப் பண்ணணும், எப்போ ஆயிலை ரிலீஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட் அவுட்லெட் வால்வு இந்த கண்ட்ரோல் மாடியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிசைட் பண்ணும். வீல் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் அப்ளையோட பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு ஓப்பன் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு அக்குமுலேட்டர் இருக்கும்.
அதே மாதிரி ஒரு மீட்டரிங் வால்வும் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் லைனு, அதே மாதிரி செக்ஷன் உள்ள பிரேக் ஆயில் உள்ளே போகிற லைன் எல்லாமே இது பண்ணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ரு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஏபிஎஸோட கண்ட்ரோல் போர்டு. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வர ஒரு இன்லெட் வால்வு, ஒரு அவுட்லெட் வால்வு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏபிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட எந்த ஒரு டூலும் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இதை நீங்கள் ரெடி பண்ணும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள், இதெல்லாம் பேஸ்ட்டு போட்டு தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருப்பி இதை ரெடி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லீக் இருந்தால் கூட அது பிரேக்கோட ப்ராப்ளம் தான் வரும். அதே மாதிரி அது ஒரு சேஃப்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இதை திருப்பி ரீகண்டிஷன் பண்ணி போடவும் முடியாது. இந்த i20 வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட கண்ட்ரோல் மாடியில் நான் புதுசு தான் வாங்குகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரேக் அப்ளை பண்ணோம், எந்த வீல் வந்து லாக் ஆகுதோ அந்த வீலை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் மாடியில் இருக்கிற உங்களுக்கு சிக்னல், வீல் ஸ்பீடோட சிக்னலை வச்சு தான் இந்த கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணோம். ஒரு ப்ரெஷர், ஒரு வீல் லாக் ஆகுது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வால்வை உங்களுக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விடும். அப்போ ரிலீஸ் பண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஃப்ரீயாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயின்னு இருக்க வண்டி ஒரு பிரேக் லாக் ஆகுதுனாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீல், எந்த வீல் பிரேக் லாக் ஆகுதோ அந்த வீல் சைடு தான் இழுக்கும். அந்த இழுக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட் வால்வு ஓப்பன் ஆகிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் உங்களுக்கு டேங்குக்கு போகும். டேங்குக்கு போகிற வேலை, அதே மாதிரி ஆயிலை ஒரு சிலிண்டருக்கும் தனித்தனியாக சப்ளை பண்ணுற வேலை, செப்பரேட் பண்ணுறது வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் மாடியில் தான். அதனால தான் இந்த கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீஒர்க்கும் பண்ணக்கூடாது. அப்படி ரீஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஃபெயிலியரோட சிம்டம்ஸ் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் மாடியூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டோட கண்ட்ரோல் மாடியூல் தான் நான் வாங்கியிருக்கேன் ஏபிஎஸ். இப்போ நான் அது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரேக் அப்ளை ஆகுது, அதே மாதிரி பிரேக் ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி அப்ளை ஆகும். இதெல்லாம் மாறி மாறி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு ஓப்பன் க்ளோசிங் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லி செகண்ட் உங்களுக்குள்ளே நடந்துக்கினே இருக்கும், நிறைய வாட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. அப்படி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீல் லாக் ஆகாமல் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டு தான் இப்போ கண்ட்ரோல் மாடியூல் வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இந்த கண்ட்ரோல் மாடியூல் போடுறீங்க அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இந்த நம்பர் தான் ஏபிஎஸ் யூனிட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட் யூனிட், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த பார்ட்ஸ் மட்டும் நீங்கள் அதோட பார்ட் நம்பர் மட்டும் கரெக்டாக பார்த்து போடுங்க. அதுதான் இதில் ரொம்ப மெயினானது. இது மாற்றி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரேக் நீங்கள் சொல்கிற மாதிரி நிற்காது. வேறு எதனா வண்டியோட கண்ட்ரோல் மாடியில் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அதில் நிறைய சிக்னல் எல்லாமே மாறும். இப்போ நான் இதை வந்து ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கூட நான் டிஸ்மேண்டிங் பண்ணேன். இதில் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. எதுக்குன்னா இது உள்ள என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது தான். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் காயில் இருக்கும். இந்த காயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாலினாய்டு மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு பவர் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலினாய்டு உள்ள வந்து இந்த வால்வு வந்து உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணும்போது மாற்றி திருப்பும் போது ஆயிலோட சர்க்குலேஷனோட டைரக்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டரோட லைனு. இந்த மோட்டரோட லைன் பாருங்கள். இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிக் மோட்டரு, ஒரு ஸ்ட்ரெயிட் மோட்டர் கிடையாது. சென்ட்ரிக் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷரை உங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இதோட பிஸ்டன் இந்த காட்டுறேன். இது பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டன் உள்ள ப்ரெஸ் ஆகுது. இது ரெண்டு வால்வுல இருக்கிற இந்த சிலிண்டர் ரெண்டுத்தையும் அது மாற்றி உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷன் உங்களுக்கு மாறி உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ஏபிஎஸோட பிரேக் பைப் நீங்கள் ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட அலுமினிய த்ரெட் நீங்கள் பார்த்து 2 முறை நீங்கள் கொஞ்சமாக ஏற்றி நீங்கள் டைட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்செட் ஆயிடுச்சுனாவே இதோட டேமேஜ் ஆகிடும். அதேமாதிரி இதுக்கு ஃபில் பண்ணுற ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா DAT4 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஏபிஎஸ்ஸை வந்து நீங்கள் ஏர் ப்ளீட் பண்ணுறது ஒரு வேக்கம் டைப் தான் ஏர் ப்ளீட் பண்ணோம். அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் தான் இருக்கும். வெளியே நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராவிட்டி ஃபோர்ஸு அந்த மாதிரி ஏர் ப்ளீட் பண்ணுறது மாதிரி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வீலையை நான் ஏரோட நிப்பலை நான் லூஸ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஏபிஎஸ்ஸை நீங்கள் ஏர் ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸாக நீங்கள் ப்ளீட் பண்ணலாம். அந்த டைம் நீங்கள் ப்ளீட் பண்ணுறீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட நீங்கள் ஃபியூஸை ரிமூவ் பண்ணுறங்க. எப்போவுமே ஃபியூஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஆர்டினரி பிரேக்காக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன்னா அது உள்ளே இருக்கிற இன்லெட் வால்வு, அவுட்லெட் வால்வு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த டைமில் நீங்கள் ஏர் ப்ளீட் பண்ணலாம். இப்போ நான் ஃபியூஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஒரு வீலை நான் ரிமூவ் பண்ணுறேன், கிராஸாக நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட கம்ப்ளைண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு வீல் வந்து ஏர் ப்ளீட் ஆகாததுனால தான். இந்த சைடு ஆயிலே வரல ப்ரெஷரு. இப்போ நான் பம்ப் பண்ணி அழுத்தி பிடிக்கிறாங்க. இப்போ வந்து நான் ஏர் ப்ளீட் பண்ணுறேன். இந்த சைடு ஆயில் வருது பாருங்கள். பம்ப் பண்ணி அழுத்தி பிடிங்கன்னா பிடிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் இதில் ஆயில் வந்திருக்கு. இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸோட பிரேக்குக்கு வந்து ஏபிஎஸ் கண்ட்ரோல் மாடியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் இப்போ சர்க்குலேஷன் ஆகுது.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ட்டு கோடு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபால்ட்டு கோடு தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஏபிஎஸ்சில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ரீசெட் பண்ணோம். இப்போ நான் ரீசெட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோட பிரேக் பாருங்கள், ஸ்டெடியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு புல்லிங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எதுவும் புல்லிங் இல்லை. ஒரு வீலில் ஆயில் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வீல் மட்டும் பிரேக் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது வண்டி லெஃப்ட் புல்லிங் இருந்தது. அதுதான் இதில் கம்ப்ளைண்ட். இப்போ நான் இதில் ஏபிஎஸோட கண்ட்ரோல் யூனிட் தான் நான் சேஞ்ச் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.